இங்கே ஒரு முக்கியமான இடம் உனக்கு ஒன்று காட்டுறேன். இதோ இதான் பூஜை ரூம். இங்கேருந்து நம்ம 2 பேரும் டெய்லி வந்து காலையில் சாமி கும்பிடுவோம். ஸோ மறக்காம விளக்கேற்றிட்டு என்னைய பார்த்துட்டு இருக்க. சாமி எங்கே இருக்கு அங்கே பார்த்து கும்பிடு. உன்னதான் நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தால நீ கிடைச்ச பசும்பொன்ன பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நேரில் வந்த ஆண்டவனே. எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே பல்பா போச்சு. சரி வா. சாரி காடு, இத்தனை நாளாக இந்த தொல்லையில் இல்லாமல் இருந்தேன். இனிமே நீயும் என் கூட சேர்ந்து இதை அனுபவிச்சு தான் ஆகணும். கொஞ்சம் அனுபவிச்சுக்கோ. சாரி சாரி, நானே அனுபவிச்சுக்கிறேன். இவன் வேற எப்படி மாட்டியிருக்கேன். இதான் மாடி. என்னடா இப்படி இருக்கு? அதான் ஆல்ரெடி சொன்னேன்ல 7 வருஷமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு. ஆமால. அது மட்டும் இல்லை, இந்த மாடியில் தான் நம்ம நிலாவை பார்த்துட்டு கூட்டு குடும்பம் உட்காந்து நிலா சோறு சாப்பிட போகிறோம். கூட்டு குடும்பம் தான். நம்ம ரவிக்கண்ணா இருக்கான்ல, அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே கூட்டு குடும்பம் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம 2 பேர் வந்து கொழுக்கட்டை கொழுப்பாட்டியா வந்து அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அப்போ ரவிக்கண்ணா? ரவிக்கண்ணா நான் கொழுத்தட்டா, நீ கொழுப்பாட்டி. அவன் தாத்தாவாயிருப்பான். அவன் பேர குழந்தைங்களோட உட்காந்து இங்கே பார்த்துட்டு இருப்பான். ஐயோ, எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது இப்பவே எல்லாத்தையும் பார்க்கணும் போல இருக்கு. இப்பவா பார்த்துட்டா போச்சு. ரவிக்கண்ணா ஆட பேர பசங்களா, யாரும் ஓடாதீங்க, கீழே விழுந்துருவீங்க. ஏங்க பாவங்க, குழந்தைங்களை திட்டாதீங்க. நானாவது பரவாயில்ல, நம்ம பையன் மோசமானவன் தெரியும்ல. அட பேர பசங்களா ஓடாதீங்க, ரவிதத்தை பார்த்தா வெளுத்துருவாரு. பாரு பார்த்துட்டா இருக்காரு பாரு, அங்க பாரு. வா போலாம் வா.